ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது இந்த ஐபிஎல் சீசனில் நாங்கள் ரோஹித் சர்மா அவர்களை தவறாக பயன்படுத்தாமல் விட்டு இத்தனை தோல்விகளை சந்திச்சிட்டோம். இனிமேலும் இது போல் நடக்காது. நாங்கள் நேற்று டெல்லி அணிக்கு எதிராக நடந்த போட்டியில் இந்த ஒரு விஷயத்தை செய்ததன் காரணத்தினால தான் எங்களுக்கு வெற்றி கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு வீரர்கள் முன்னிலையில் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா தற்போது எடுத்துரைக்கும் வகையில் மன்னிப்பு கேட்டிருக்காங்க மார்க் பவுச்சர். அதுலேயும் ரோஹித் சர்மா அவர்கள்கிட்ட இவங்க ரொம்ப வருத்தம் தெரிவித்து பேசியிருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். டெல்லி, மும்பை இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையேயான ஆட்டம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. மும்பை அணிக்கு தொடர்ச்சியான தோல்விகள் வந்து கொண்டிருந்ததன் காரணத்தினால அவங்களுக்கு இந்த போட்டியில் வெற்றி ரொம்பவே முக்கியமாக இருந்துச்சு. அதே நேரத்தில் தொடர்ச்சியாக 4 வெற்றிகளை பெற்று முதலிடத்தில் இருந்த டெல்லி தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்கு இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கு முனைப்பு காட்டினாங்க. மும்பை இந்தியன்ஸ் அணி பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அதிரடியாக விளையாடி 20 ஓவர் முடிவுக்கு 5 விக்கெட் இழப்பிற்கு 205 ரன்களை குவிச்சிட்டாங்க. இதில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி முதல் பந்திலேயே மெக்கர் அவர்களுடைய விக்கெட்டை இழந்து தடுமாறினாங்க. அந்த நேரத்தில் சரியாக பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் பிளேயராக உள்ளே வந்தார் கருண் நாயர். முதல் தர போட்டிகளில் செமையான ஃபார்மில் இருக்கக்கூடிய இவங்க இந்த ஃபார்மை அப்படியே எங்கே கண்டினியூ பண்ணாங்க. அதுலேயும் குறிப்பாக பும்ரா அவர்களுடைய ஒரே ஓவரில் 18 ரன்களை விளாசி இவங்க டெல்லிக்கு நம்பிக்கை ஏற்படுத்தினாங்க. அவங்க களத்தில் இருந்த வரைக்கும் சிக்ஸரும் பவுண்டரியுமா அடித்து விளாசினாங்க. 40 பந்துகளில் 12 பவுண்டரி 5 சிக்ஸர்களோடு 89 ரன்களை குவிச்சு சாண்ட்னருடைய பந்து வீச்சில் இவங்க போல்டாகி வெளியேறினாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா ஆட்டம் மெல்ல மெல்ல மும்பை இந்தியன்ஸ் பக்கம் திரும்பிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அப்போது ஒவ்வொரு முறையுமே அணிக்கு தேவையான சமயத்தில் ரோஹித் சர்மா அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா அறிவுரை கொடுத்து கொண்டு இருந்தாங்க. அவங்க டகோட்டில் அமர்ந்துக்கிட்டு எந்த மாதிரியான பேட்ஸ்மேனுக்கு எந்த பவுலரை உள்ளே கொண்டு வர வேண்டும், எங்கே ஃபீல்டிங் செட் பண்ண வேண்டும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இது அனைத்துமே பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு பெரிய அளவில் உதவுச்சு. தற்போது மும்பை இந்தியன்ஸுக்கு தலைமை பயிற்சியாளராக ஜெயவர்தனே அவர்கள் இருந்தாலுமே கூட ரோஹித் சர்மா அவர்கள் தான் இந்த போட்டியில் முழுக்க அணியை வெளியில் இருந்து வழி நடத்தினாங்க. அதே போல் மார்க் பவுச்சர் அவர்கள்கிட்ட இவங்க முக்கியமான சில இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து வீரர்கள்கிட்ட சொல்லி அதை உள்ளே பாஸ் பண்ணாங்க. தொடர்ந்து அதே போல் பார்த்தீங்கன்னா கரண் சர்மா அவர்கள் ரிஸ்ட் ஸ்பின்னர் அப்படின்ற காரணத்தினால மிடில் ஓவரில் அவரை பயன்படுத்த வச்சாங்க. அவர் முக்கியமான ராகுல் அதே போல் ஸ்டப்ஸ் போன்ற விக்கெட்டுகளை வீழ்த்தி கொடுத்தது ஆட்டத்துக்கு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்திடுச்சு. ரோஹித் சர்மா அவர்கள் ஃபீல்டிங் நிற்கும் போது நான் வெளியில் போகிறேன், எனக்கு பதிலாக இம்பாக்ட் பிளேயராக கரண் சர்மா உள்ளே வரட்டும் அப்படின்னு சொன்னதே அவங்க தான். அதற்கு ஏற்றவாறு இந்த போட்டியில் வெற்றியும் பெற்று கொடுத்துட்டாங்க. இது குறித்து தற்போது மார்க் பவுச்சர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரோஹித் சர்மா அவர்களை இதற்கு முன்பான போட்டிகளில் நாங்கள் இம்பாக்ட் பிளேயராக வெளியில் அமைச்சிட்டு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணாமல் இருந்துட்டோம். இந்த போட்டியில் அவர் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே வச்சுருந்தோம். ஆனால் ஆட்டத்துடைய போக்கை சரியாக அறிந்து கொண்டு அவங்க வெளியில் போயிட்டு கரண் சர்மாவை உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. அதே போல் அவங்க வெளியில் இருந்து அத்தனையுமே அணியை சரியாக வழி நடத்தி இந்த போட்டியில் வெற்றியும் பெற்றுக் கொடுத்துருக்காங்க. இந்த போட்டியில் முழுக்க வெற்றிக்கான காரணம் ரோஹித் சர்மா அவர்களையே சேரும். இத்தனை போட்டிகளாக அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளாமல் ரொம்பவே வீணடிச்சிட்டோம். இதற்கு நாங்கள் வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம். அடுத்தடுத்த போட்டிகளில் கண்டிப்பாக ரோஹித் சர்மா அவர்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்படின்னும் அவரிடம் பார்த்தீங்கன்னா கேப்டன் பாண்டியா அனைத்து முடிவுகளையுமே பகிர்ந்து விட்டு அதற்கு பிறகு தான் எடுப்பாங்க. தற்போது சப்போர்ட்டிங் ஸ்டாஃபாக இருக்கக்கூடிய நாங்கள் அனைவருமே ரோஹித் சர்மா அவர்களுக்கு ரொம்ப பக்கபலமாக இருப்போம் அப்படின்னும் தற்போது மார்க் பவுச்சர் அவர்கள் பேசியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.